ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நம்ம ஃபுட் vlog தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வீட்டு கல்யாணம். என்னோட சிஸ்டருக்கு மேரேஜ். அதனால் பந்தக்காலுக்கு 3:30க்குலாம் எழுந்துச்சு நான் ரெடி ஆகிட்டேன். கொஞ்சம் மேக்கப்லாம் இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 5 o'clock ஆகுது. வெளியில் போய் நலங்கு வைக்க போகிறோம். ஸோ வந்து ஃபுல்லாக நான் பேச ட்ரை பண்ணுறேன். பேசாதப்போ மியூசிக் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பந்தக்கால் வைக்கிறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. 2 பிள்ளையார் பிடிச்சிருக்கோம். நான் பிடிக்கல, எங்கள் சித்தி பிடிச்சாங்க. இந்த 2 பிள்ளையார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோடியாக 2 பிள்ளையார் வச்சு முதல்ல பந்தக்கால் வைக்க ஸ்டார்ட் பண்ணணுமா. இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணுமா வீட்டிலேருந்து வெளியில். டக்குன்னு தனியாக வீடியோன்னு பேசிட்டு பழக்கமாயிடுச்சா, பட்டு பட்டுன்னு வார்த்தை வர மாட்டேங்குது. விளக்கு ஏத்தணுமா? முன்னாடியே கோலம்லாம் போட்டாச்சு. நான் போடல, எனக்கு டக்குன்னு பதட்டத்துல வராது. சித்தியே போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் விளக்கு ஏத்தி ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் பந்தக்கால் நடுறதுக்கான கொம்பு. அதை ஃபர்ஸ்ட் கழுவி அபிஷேகம் மாதிரி பண்ணி அப்படியே எடுத்து நட்டு வச்சு. நவதானியம் போடுறோம். ஆல்ரெடி வந்து பால், தயிர், மஞ்சள் எல்லாம் போட்டாச்சு. இதுல 5 சுமங்கலி மேல சேர்ந்து செய்யறது இது. இது மாயில தானே, மாயில அரசையில அப்புறம் அருகம்புல், இது 3 சேர்த்து முனையில வந்து கட்டிடணும். அது மட்டும் இல்ல, சிகப்பு துணியை சேர்த்து கட்டணுமா. இது எதுக்கு சுத்தி கட்டணும் தெரியாதா? இது ஒரு சாங்கியமா, இது கட்டணுமா எதுக்குலாம் கேட்காதீங்க, எங்களுக்கு தெரியாது. இன்னும் முடியலப்பா. மஞ்சளும் கட்டணுமா. மஞ்சள் கயிறு பூவோடு வச்சிடணும். ஃபைனலா அந்த பூ வச்சதுக்கு அப்புறம் இந்த நடுற இடத்துலயுமே பூ போடணும். வாங்கம்மா, சேர்ந்து 5 பேர் வாங்கம்மா. இது இறக்கணும். பாட்டு கல்யாண வைபவம். மண் எடுத்து போடணும்பா. நான் பிடிச்சிக்கிறேம்மா. முக்கியமான ஆளை நான் காட்டுல இருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு தான் கல்யாணம். கல்யாணம் பண்ணி இவங்க தான். அப்பவே காமிச்சிருக்கணும். நாங்க பந்தக்கால் நடுறதுல வந்து ரொம்ப பிஸியா இருந்தோம். என்ன ஆயிடுச்சுன்னா, இது லேடிஸ் தான் பண்ணணும் அப்படின்றதுனால பந்தக்கால் எடுத்து அந்த கொம்பை நடுறதுக்குள்ள அது நிக்க வேற இல்லை. மண்ணு அப்படியே சரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி கல்லெல்லாம் வச்சு பேலன்ஸ் பண்ணி எப்படியோ நிற்க வச்சிட்டோம். அதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு ஆண்டுங்க சும்மா இருக்காது, அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குங்க. அதனால வந்து கம்பியெல்லாம் வச்சு செம்ம ஸ்ட்ராங்காக கட்டியாச்சு. ஏன்னா வந்து இது கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த பந்தக்கால் வந்து நிற்கணும் ஸ்ட்ராங்காக. அதுதான் விஷயம். இதில் தான் இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து எண்ணெய் நலங்குக்கு வந்து ரெடி பண்ணிட்டு பொண்ணை வச்சு எண்ணெய் நலங்கு வச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் அவங்க போய் குளிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேஸ்டான துணி, பழைய துணி, அது வந்து ஒரு கீடு கழிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துணியை போட்டுட்டு எண்ணெய் நலங்கெல்லாம் வச்சுட்டு சீக்காய் இதெல்லாம் வச்சு குளிப்பாங்க. குளிச்சுட்டு அந்த துணியை வந்து வண்ணாத்திக்கு போட்டுருவாங்க. இப்போ வண்ணாத்தி யாரும் இல்லை, ட்ரை கிளீனிங் கடை தான் நிறைய இருக்கு. அதனால அதை எடுத்து சாமான்காரனுக்கு போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். மெல்லமா நடக்கணும். என்ன ஒரு நலங்கு வந்து ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா வச்சுட்டாங்க. அப்புறம் 2 சித்தி, இது 2வது சித்தி வச்சிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறமா ஃபைனலாக தான் வந்து ஒரு வயசு பெரியவங்கலேருந்து அப்படியே சின்னவங்க வரைக்கும் வரும். அண்ணி வைக்கிறாங்க, அடுத்தது நான் வைக்கணும். லைன்ல நின்றுட்டு இருக்கேன். அடுத்தது நீயே சொல்லு. நீதான் பாக்குறேன்லடி, இத்தனை பேர் வச்சிட்டாங்க. பாவம் போனா போட்டோன்னு கொஞ்சமா பூசுறேன், சரியா? மரியாதை கொடுக்கணும், வீடியோல பாக்குறாங்க எல்லாரும். ஓகேங்கக்கா. அப்புறம் ஆலம் கடிச்சிட்டு பூ போடணும். கல்யாணம் வரைக்கும் தான் உனக்கு இந்த மரியாதைலாம். ஆலம் கடிச்சிட்டு போட்டோம். அப்படியா? பூ போட்டுதான் நான் கரெக்டா தான் சொல்றேன். இல்ல நீ கரெக்டா இருக்கியான்னு பார்த்தேன். உனக்கு தெரியலன்னு சொல்லு. நீ இங்கதான் இருக்கியா? போன் பண்ணாரா மாப்பிள்ள? கேக் எடுத்து பூசுறதெல்லாம் நலங்கு மாவு எடுத்து பூசுற, அவ்வளவுதான். ஏய் அவனுக்குலாம் பண்ணாதடி. யாரு? கல்யாண வைபோகமே எதுவுமே நீங்க போயிட்டு லட்சுமி இல்ல அதுக்குள்ள போட்டிருக்கிறது தான். நாங்க பாத்துட்டோம் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு. இந்த வாசல் எடுத்துட்டு போய் திஷ்டி கழிக்கிறோம். ஊத்தும் போதே அணைஞ்சிருச்சு. நமக்கு வேற இந்த புடவை கட்டி பழக்கம் இல்லையா, டக்குன்னு வலிக்கு போகுதுப்பா. கம்ஃபர்டபுளாவே இல்லை. இதுக்குதான் வந்து அப்பப்போ புடவை கட்டி பழகணும். நீங்களே என்ன புதுசா பாப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம். போதும் உள்ள போயிடலாம், வேலை செய்யலன்னா அவ்வளவுதான். ஃபைனலா எல்லாம் முடிஞ்சிருச்சு, எண்ணெய் நிலங்கெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கான டைம் வந்துருச்சு. நம்ம எவ்வளோ ரிவ்யூலாம் பண்ணியிருப்போம், ஆனால் நம்ம வீட்டு சாப்பாடை ரிவ்யூ பண்ண போறேன். அது நம்ம வீட்டு சாப்பாடுன்னு நான் சமைச்சேன்லாம் நினைக்காதீங்க. நீ வீட்டு பக்கத்துல இருக்க கேட்டரிங்ல தான் ஆர்டர் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல், இட்லி, கேசரி, வடை, சாம்பார், சட்னி அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து மார்னிங்லேயே ஹெவியா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வடைக்கறிலாம் ஆர்டர் பண்ணல. நார்மலா நம்ம வீட்டுல வந்து இதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்குது. எங்க வீட்டுல பாதி பேர் ஏற்கனவே சாப்பிட்டுட்டாங்க, அதனால பாதி இட்லி காணாம போயிருக்கும். இட்லி வாங்கியிருக்கேன். பொங்கல்லாம் நிறைய குவான்டிட்டி கொடுத்தாங்க. எனக்கு என்னன்னா சாம்பார் மட்டும் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சட்னிலாம் ஏகப்பட்டது கொடுத்துட்டாங்க. இதோ பாருங்க, சாம்பார் தான் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். தேங்காய் சட்னி, யூஸ்வலா கார சட்னி இருக்கும்ல, கார சட்னியும் பண்றாங்க. அவங்க வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டு செம்ம காரமா இருக்கான் கார சட்னி. அவங்க ஆந்திராக்காரங்க, அதனால நல்லா ஒரு ஸ்பைசியா தான் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளோட ஐட்டம், கேசரி. அப்படியே நெய் டால்லாம் ததும்ப பண்ணியிருக்காங்க. பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுச்சு. நான் ஏற்கனவே எடுத்து சாப்பிட்டுட்டேன் பரிமாறும் போது. யூஸ்வலாக விசேஷத்தில் வந்து ஸ்வீட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு இருப்பாங்க. நான் லாஸ்ட்டாக தான் சாப்பிடுவேன். ஏன்னா ஸ்வீட் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டிஃபன் வந்து நிறைய சாப்பிட முடியாது. ஆர்டர் பண்ணும்போது பைனாப்பிள் கேசரி தான் கேட்டிருந்தேன். ஆனால் இந்த கேசரி நார்மலாக போடுவாங்க இல்லையா, அந்த கேசரி தான் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. கீ ஃப்ளேவரு அடித்து தூக்கிட்டாங்க. இட்லி வந்து நான் எடுத்து எல்லாருக்கும் பரிமாறும் போதே பார்த்தேன், நல்லா சாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டவங்க எல்லாருமே சாம்பார் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னாங்க. நிஜமாவே சாம்பார் நல்லா இருக்கு. நம்மளோட ஃபேவரட் தேங்காய் சட்னியும் நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்கு. லைட்டாக மட்டும் தான் இட்லி புளிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் குழந்தைங்கலாம் சாப்பிட்றாங்க, வீட்டுக்கு ஆர்டர் பண்ணுறோம், அதனால சோடா உப்புலாம் போட்டு குஷ்பு இட்லி மாதிரி புசுலாம் கொடுக்காதீங்கன்னா. இல்லைங்க, நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம், சோடா உப்பு மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அவங்க எப்படியும் அந்த ப்ராசஸ் பண்ணும்போது லைட்டாக புளிக்க தானே செய்வோம். அதுவும் இப்போ படிக்கிற வெயிலுக்கு நம்ம மனுஷங்களே முடியாம வெயில்ல சோர்ந்து போய் வரோம். நான் பொறுமையா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா வேலை வேற இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துல வந்து என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, தேட ஆரம்பிச்சிருவாங்க. கல்யாணமே நம்ம தலைமையில தான் நடக்குது. இங்க நான் இல்லாம ஒரு இன்ச்சு கூட எதையும் நவுத்த மாட்டாங்க.